உங்களுக்கு வேலை நிறுவனம் உங்க இடத்துல இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் அவனை போய் தேடி பிடிச்சு கூப்பிட்டு வரீங்க. அப்ப தமிழ்காரன் இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நாங்க தெரியாம போறோம்? இன்னைக்கு பஞ்சமலைக்கு வந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ வெளியூர்காரங்க இந்த ஊர்ல பிழைக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு இடத்துல கூலிக்கு வந்து கூலி ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நிப்பாங்க. எல்லா ஊர்லயுமே 1000 பேர் 2000 பேர் 5 இடத்துல 10 இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல போய் நீங்க ஏன் லேபர்ஸ் கூப்பிடுறது கிடையாது? தினக்கூலியா அவங்க அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே போயிடுவாங்க சார். எங்களுக்கு வந்து மறுநாளும் அவங்களே தேவைப்படும். பட் இவங்க வந்து அங்க எம்ஜிஆர் நகர்ல நிக்கிறாங்க, பூந்தமல்ல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து தினக்கூலி. எல்லா தொழிலுக்குமே அங்க ஒரு சங்கத்துல இருந்து ஒரு நபர் இருப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா இந்த லேபர்ஸ்குள்ள சங்கத்துல வந்து நீங்க முறையா பயன்படுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கமிஷன் கொடுப்பீங்க. அப்படி எல்லா லேபர்ஸுமே ஆள் இவங்க நான் முடிச்சுக்கிட்டேன். அப்ப வந்து அந்த லேபர்ஸ் வந்து நீங்க கூப்பிடுறீங்க இல்லையா, அந்த லேபர்ஸ் இன்னைக்கு வரலன்னா மறுநாள் அந்த லேபர்ஸ் கூப்பிடுறதுக்கு நீங்க அவங்க அணுகிறது கிடையாது. சங்கம் சொல்றது பாத்தீங்களா, அவங்க சங்கம் வச்சுக்குவாங்க, அவங்க டீம் வச்சுக்குவாங்க. எம்எஸ்எம்இக்கு சங்கம் இருக்கா? உங்களுக்கு கூட்டமைப்பு இருக்கா இல்லையா? இல்ல சங்கம் இருக்கு, சங்கம் இருக்கு. பட் நாங்க அதை வந்து இப்படி கொண்டு போக கதையா இருக்கு. நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. நீங்க செய்யலாம், அவங்க செய்யக்கூடாது. இந்த ஆட்டிடியூட தான் இங்க கொஸ்டின்